கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து காலத்தின் தியானத்திற்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சமாதானம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, மனுபுத்திரருக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். சமாதானம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானது. அவர் சமாதானக்காரர் என்றும், சமாதான பிரபு என்றும், சமாதானத்தின் தேவன் என்றும் நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி தனிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேசத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, எங்கும் சமாதானத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆதலால் தான் தேவன் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி, நாம் இருதயத்தில் கலக்கம் அடையும் பொழுதும், நாம் பயப்படப்படும் பொழுதும், முதலாவதாக நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவது சமாதானம். ஆதலால் தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 6, 7 வசனங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாம் ஒன்றையும் குறித்து முதலாவதாக கவலைப்பட வேண்டாம். படுவதினாலே நாம் முதலாவதாக சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு, எந்த காரியம் நம்மை பயமுறுத்துகிறதோ, எந்த காரியம் நம்மை கலக்கமடைய வைக்கிறதோ, அந்த காரியத்தை நாம் தேவனுக்கு முதலாவதாக நம்முடைய ஜெபத்தின் வழியாக தேவனுக்கு விண்ணப்பங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அற்புதம், அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனுடைய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், அடுத்தபடியான அந்த நம்மளுடைய காரியங்கள் அது மேலோங்கி நிற்காது. நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளாது. தேவனுடைய சமாதானம் நமக்குள் வரும் பொழுது, நாம் விசுவாசத்திலும் பலத்திலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலும் நாம் வளருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிற ஒரு 3 விதமான சமாதானத்தை குறித்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவதாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமாம்? பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என் கற்பனைகளை கைக்கொள்ளுவாயானால், கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, தேவனுடைய கற்பனைகள் நமக்கு தெரியும். தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்தோமேயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? ஒரு நதியை போல இருக்கும். ஒரு நதி எப்படி இருக்கும்? ஒரு நதியை பார்த்தாலே மிக அழகாக இருக்கும். ஒரு நதி அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நதியை பார்த்தாலே நமக்கு இருதயத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நாம் அடைய முடியும். அதைதான் ஆண்டவர் சொல்றாங்க, என் கற்பனையை நீ கை கொள்வாயானால் உன் சமாதானம் தடைப்படாது, அது ஒரு நதியை போல இருக்கும் என்று சொல்லி. மூன்றாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனைக்கும் ஒரு காரியத்திற்கும் நாம் அங்க ஒரு சமாதான குறைவை ஏற்படுத்துகிற ஒரு பாத்திரவானாய் நாம் அங்க காணப்படக்கூடாது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால், முதலாவதாக நமக்குள் தேவ சமாதானம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் சமாதானம்
பண்ணுகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். அந்த சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி, அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.